இந்திய அரசு இந்திய நாட்டின் தேசிய சின்னம் அசோக சக்கரமா சூடாயுதனா அசோக சக்கரமா தூக்கு கயிறா விடமாட்டோம் தூக்கு கயிறை அறுத்தறியாமல் விடமாட்டோம் தூக்கு கயிறை அறுத்தறியாமல் தூக்கு மேடையை தகர்த்தறியாமல் விடமாட்டோம் வீர வணக்கம் அன்பு தந்தை செங்கொடிக்கு அந்த வெள்ளையை ஒழிப்பதற்காக தூக்கு கையை அறுப்பதற்காக இன்னும் இருந்த செங்கொடிக்கு வீர வணக்கம் தமிழர்களின் வீர வணக்கம். போராளிகள் சாந்தன், முருகன், பேரறிவாளன் ஆகியோர்களை தூக்கிவிடக்கூடாது என கோரி தன்னுடைய இன்னுயிரை மாய்த்துக் கொண்ட தோழி செங்கொடி அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்க முகந்தார். இப்பொழுது பாட்டாளி மக்களின் தலைவர் அண்ணன் கோகா மணி அவர்கள் இங்கே இரங்கல் தெரிவிப்பார். சகோதரர் செங்கொடி அவர்கள் பேரறிவாளன், முருகன், சாந்தன் ஆகிய மூவரை தூக்கிலிடக்கூடாது, தூக்கு தண்டனை ரத்து செய்ய வேண்டும் என்று என்னுடைய இன்னுயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு இதற்காகவும் அல்ல, இந்த முழுக்க தமிழர்களும் அப்பாவிகள், கொலை குற்றம் செய்யாதவர்கள், முழுமையான விசாரிக்காமல் விசாரணை முற்று பெறாமல் தூக்கிலிடக்கூடாது என்பதற்கு பல்வேறு காரணங்களை எல்லாம் ஒட்டுமொத்த தமிழர்கள் நாம் சொல்லி வருகிறோம், தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறோம். இந்த கோரிக்கையை வைத்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்கள், அரசியல் கட்சிகள், தமிழ் அமைப்புகள், தமிழ் அறிஞர்கள், ஆர்வலர்கள், வழக்கறிஞர்கள், மாணவர்கள், வணிகர்கள், கலைத்துறையிலிருந்து எல்லோரும் போராடிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு உணர்வை, தமிழர்களின் உணர்வை எல்லாம் மதிக்காமல் தூக்கு தண்டனை நிறைவேற்றிருப்பது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக வேதனையாக இருக்கிறது. வரக்கூடிய 9ஆம் தேதி தூக்கு என்று சொன்னவுடனே 2-3 நாட்களாக தமிழர்கள் நெஞ்சமெல்லாம் பழித்துக் கொண்டிருக்கிறது, துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆகிய தூக்கு தண்டனை ரத்து செய்ய வேண்டும் என்று எல்லோரும் போராடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்று சட்டமன்றத்தில் கூட தமிழக அரசால் முடியாது என்று கோரிக்கை சொல்வதில் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் குடியரசுத் தலைவர் நிராகரித்தாலும், இந்திய அரசு நிராகரித்தாலும் மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. இறையாண்மை அடிப்படையில் முழு அதிகாரம் இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் நன்கு அறிவோம். குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் இது 167 படி மாநில அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது என்பதை இந்திய சாசனையை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகிய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தூக்கு தண்டனையை மாநில அரசு நிறைவேற்றலாம், மாநில அரசு ரத்து செய்யலாம் என்பது கவனத்தில் கொண்டு தமிழக அரசு நம்முடைய மாநில ஆளுநர் மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஆகவே நம்முடைய தமிழரை பெண்களின் இறுதி ஊரடத்தில் அதையே வலியுறுத்துகிறோம். இங்கே வந்திருக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகள், அமைச்சர் சார்பில், பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தமிழர்கள் செங்கொடிக்கு வேறுபாடு செலுத்துகிறோம், அஞ்சலி செலுத்துகிறோம். இந்த செங்கோடியை போல யாரும் எந்தவரை மறைத்துக் கொள்ளாதீர்கள், தொடர்ந்து ஒன்றுபட்டு போராடுவோம் என்று சொல்லி இங்கே செங்கோடி தமிழ்நாட்டில் எங்காவது இடம்பெற்றிருக்கிறார். தமிழக நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிறார், தொழிலுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். ஆகவே பெண்களுடைய எண்ணங்கள்
3 பேரோட தூக்கத்தன்மை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். விடமாட்டோம் தூக்கு கையை அளவு தெரியாமல் விடமாட்டோம் தூக்கு கையை அளவு தெரியாமல்